Hi friends, welcome and welcome to Mr. and Mrs. YouTuber. இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போறோம். Green Masala Fish Tikka. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். வஞ்சரம் ஃபிஷ் வந்து போன் இல்லாமல் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணால் போன் இல்லாமல் எடுத்துக்கலாம், ஆனால் போனோ இல்லை முள்ளோ இல்லாமல் ஃபிஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபிஷ் டிக்காக்கு நம்ம 2 கைண்ட் ஆஃப் மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் மேரினேட் பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் லைம் ஜூஸ் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர், அதாவது மிளகு பவுடர் எடுத்துக்கிறேன். ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு இப்போது இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அடுத்த மேரினேஷனுக்கு சிலதெல்லாம் அரைக்க போகிறோம். ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம செகண்ட் மேரினேட்க்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகா, 1 பல் பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அடுத்து தேவைக்கேற்ற உப்பு, நம்ம அந்த ஃபிஷ்க்கும் இந்த மசாலுக்கும் சேர்த்துமே உப்பு போட்டு போகிறோம். தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் லைம் ஜூஸ். ஸோ இப்போ இதை எல்லாமே சேர்த்து பல்ஸ் மோட் வச்சு ஒரு 2-3 பல்ஸ்க்கு மட்டும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ஸோ இப்போ இதை பல்ஸ் மோடில் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் நல்லா திக் தயிர், அதாவது கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் வந்து எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோ வந்து இந்த டிக்கா நல்லா வரும். ஸோ தயிர் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபிஷ் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த க்ரீன் மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் அது ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும், நல்லா வரும் ஃபிஷ் டிக்கா. ஸோ நம்மளோட க்ரீன் மசாலா ஃபிஷ் டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு சொல்லணுன்னா சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்களுக்கு சாப்பிடும் போது ஆக்சுவலாக சிக்கன் ஃபீல் இருந்தது. ஸோ இதை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.